ஒரு நாள் சாரதாவோட வீட்டு ஹால்ல பசங்க 3 பேரும் எந்த வேலையுமே செய்யாம வீட்ல இருக்கறத பாத்துட்டு சாரதாவும் பிரசாதும் பேசிக்கிட்டாங்க. என்னங்க பிரசாத் ஐயா, பசங்க 3 பேரும் இப்படி தினமும் வீட்லயே இருந்தாங்கன்னா என்ன ஆகுறது? கல்யாணம் ஆயிடுச்சு, பொறுப்பு வரணும்ல. ஏதாவது ஒரு வியாபாரத்தை யோசிச்சு அவனுங்களுக்கு வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்ல. எனக்கும் அதே யோசனை தான் இருக்கு சாரதா. நாளைக்கு பிள்ளைங்கள கூப்பிட்டு இத பேசுவோம். அவனுங்களுக்கு என்ன வியாபாரம் பண்ணணுமோ அத அவனுங்களையே கேட்டு செய்வோம். மறுநாள் காலையில பிரசாத் அவங்க மகன்களையும் மருமகள்களையும் இது விஷயமா பேசுறதுக்காக ஹாலுக்கு வரவழைச்சு அவங்களும் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்கடா, நீங்க இப்படி வெட்டியா இருக்கிறது எனக்கும் அம்மாக்கும் சுத்தமா பிடிக்கல. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல வியாபாரத்தை பண்ணீங்கன்னா பாக்கணும்னு இருக்கு. உங்களுக்கு என்ன வியாபாரம் பிடிக்குதுன்னு சொல்லுங்க. நானும் உங்க அம்மாவும் முடிஞ்ச உதவிய செய்யறோம். அப்பா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு யோசனை இருக்குப்பா. நம்ம ஊர்ல விவசாயம் பண்றவங்க ரொம்ப அதிகம். அவங்க உரத்தை கலக்கிறதுக்கும் சாணத்தை போடுறதுக்கும் தண்ணி சுமக்கிறதுக்கும் மாடுகளுக்கு புண்ணாக்கு கலக்கிறதுக்கும் ப்ளூ ட்ரம்மு தேவைப்படுது. நம்ம ஊர்ல அந்த கடை எங்கேயும் இல்லை. வேணும்னா டவுனுக்கு போய் தான் வாங்கணும். நம்ம அந்த ப்ளூ ட்ரம் வியாபாரத்தை பண்ணா எப்படிப்பா? ஆமா மாமா, அவர் சொல்றதும் சரிதான். நம்ம பட்டணத்துக்கு போய் ஒரே நேரத்துல ஹோல்சேல்ல நல்ல குவாலிட்டி ப்ளூ ட்ரம்ம வாங்கிட்டு வந்து இங்க பெரிய கடையில வச்சு வித்தோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். அண்ணன் சொல்றது நல்ல ஐடியா தான்ப்பா. யாருமே இங்க அந்த கடை வச்சில்ல, அதனால நல்ல லாபம் கிடைக்கும்பா. ஆமா அத்தை, இந்த வியாபாரத்துல நஷ்டம் வந்தாலும் அது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ட்ரம்மு வீணாகிற பொருள் இல்ல இல்லையா? அப்படின்னா சரி, எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அப்புறம் எதுக்கு தாமதிக்கணும்? நல்ல நாளா பார்த்து கடையை ஆரம்பிங்க. நானும் உங்க மாமாவும் உங்களுக்கு துணையா இருப்போம். மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய கடைய ஓபன் பண்ணினாங்க. பட்டணத்துக்கு போய் நல்ல அகலமா பெருசா நல்ல குவாலிட்டில உள்ள ப்ளூ ட்ரம்முங்களை வாங்கி லாரில வச்சு ஊருக்கு வரவழைச்சாங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இந்த வியாபாரத்தை தொடங்கி நடத்தினாங்க. வியாபாரம் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததால ஊர் மக்கள் எல்லாரும் இவங்க கிட்டயே ப்ளூ ட்ரம்மா வாங்க ஆரம்பிச்சாங்க. சுரேஷ், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சரியா பாத்துக்கோ. இன்னைக்கு ஒரே நாள்லயே 50 ட்ரம் வித்திருக்கு. நம்ம குவாலிட்டியை பார்த்து பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட வந்து வாங்குறாங்க. ஆமா அண்ணா, வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இப்படியே வியாபாரம் போச்சுன்னா நம்ம போட்ட முதலீடு எல்லாத்தையும் இன்னும் 2 மாசத்துல திரும்ப எடுத்துடலாம் அண்ணா. எல்லாம் மாமாவோட ஆசீர்வாதம், நம்மளோட கஷ்டம். இதே மாதிரி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம முன்னேறிட்டே போலாம். இப்படி இவங்களோட ப்ளூ ட்ரம் வியாபாரம் ரொம்ப சந்தோஷமா முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பிரச்சனை வந்தது. அவங்களுக்கு வர்ற லாபத்தை பார்த்து பொறுத்துக்க முடியாம அவங்க கடைக்கு எதிரில ராம் அப்படிங்கிற ஒருத்தவன் அதே மாதிரியான ப்ளூ ட்ரம்ம டவுன்ல இருந்து வரவழைச்சு அவங்களுக்கு போட்டியா இருக்கணும்னு உத்தேசத்துல கடை ஓபன் பண்ணான். அந்த ப்ளூ ட்ரம் எல்லாம் சாரதா குடும்ப கடையோட குவாலிட்டில பாதி தான் இருந்தது. அந்த பிரசாதோடைய கடையில ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ். அவன் ட்ரம்ம 1000 ரூபாய்க்கு விற்கிறான். என்கிட்ட இருக்கிற ட்ரம் எல்லாம் குவாலிட்டி இல்லாத ட்ரம். இதெல்லாம் நான் 500 ரூபாய்க்கே விற்கிறேன். மக்களுக்கு குவாலிட்டியில என்ன வித்தியாசம் தெரியும்? குறைஞ்ச விலை கிடைச்சா போதும், நீ நானும் வாங்குவாங்க. அப்ப அந்த பிரசாத் கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். இப்படி ராம் நினைச்ச மாதிரியே அவங்க கடை முன்னாடி பாதி விலைக்கே ப்ளூ ட்ரம்னு பெரிய போர்டு போட்டான். அத பார்த்த ஊர் மக்கள் குவாலிட்டிய பத்தி யோசிக்காம விலை கம்மியா இருக்கேன்னு சொல்லி நிறைய பேரு அவன்கிட்டயே ட்ரம் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்பா ராமு, எதிர்கடையில ட்ரம் 1000 வாங்குறான், நீ என்னப்பா 500 ரூபாவுக்கே தர? நான் லாபத்தை எல்லாம் பார்த்து வியாபாரம் பண்ணல. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சேவை செய்ய வியாபாரம் பண்றேன், அவ்வளவுதான். நானு பாதி விலைக்கே நல்ல ட்ரம்மு தரேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. சொந்தக்காரங்களுக்கும் சொல்லுங்க. அடடே, நல்லா இருக்கே. அந்த கடையில 1 வாங்குறதுக்கு பதில் இங்க 2 வாங்கலாமே. வாங்க வாங்க, எல்லாரும் இங்கேயே வாங்குவோம். இப்படி ஊர் மக்கள் அந்த ராமுடைய பேச்சையெல்லாம் கேட்டு பிரசாத் கடைய விட்டுட்டு ராமு கிட்டயே குவாலிட்டி இல்லாத ட்ரம்ம வாங்கினாங்க. இதனால சாரதா குடும்ப வியாபாரம் மொத்தமா படுத்துருச்சு. ஷாப்ல வாங்கின ட்ரம் எல்லாம் அப்படியே இருந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட வரல. 3 மகன்களும் டிசப்பாயிண்ட் ஆனாங்க. வீட்டுக்கு வந்தா குடும்பம் மொத்தமும் துயரத்துல இருந்தாங்க. அப்பா,
அந்த எதிர்கடைக்காரன் 500 ரூபாய்க்கே ட்ரம்மை விற்கிறான்ப்பா. மக்கள் எல்லாரும் அவன் கடைக்கு தான் போறாங்க. நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வரமாட்டேங்கிறாங்க. நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப குவாலிட்டியான ட்ரம்முப்பா. அது எல்லாத்தையும் நம்ம அவனை மாதிரி ஹாஃப் ரேட்டு கொடுத்தா லட்சக்கணக்கில் நமக்கு நஷ்டம் வரும்பா. நம்ம வாங்கின விலைக்கே விற்றோன்னாலும் யாரும் வாங்க மாட்றாங்க. லட்சத்தில் பணம் போட்டு வியாபாரம் பண்ணோம். இப்போ வியாபாரம் படுத்துச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம நடுத்தருவில் தான் நிற்கணும். மக்கள் எப்பவும் குறைஞ்ச விலை பக்கம்தான் போவாங்கப்பா. அவங்களுக்கு தரம் முக்கியம் கிடையாது. நீங்க கவலைப்படாதீங்க, தரத்தை நம்பி வர்றவங்க இருப்பாங்க. இப்படி கணவர்கள் கஷ்டப்படுறத பார்த்ததும் 3 மனைவிகளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையில இருந்தாங்க. அவங்க வியாபாரத்துக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினைச்சு 3 பேரும் சேர்ந்து ஒரு ரூமுக்கு போய் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அக்கா, பாத்தியா, நம்ம வியாபாரம் மொத்தமா நின்னு போயிடுச்சு. நம்மளோட ஷாப்ல வியாபாரமே நடக்கறதில்ல. இப்படியே போச்சுன்னா நம்ம குடும்பம் கஷ்டத்துல விழுந்துரும். ஏதாவது நம்ம யோசிச்சு பண்ணி ஆகணும். ஆமாங்கா, அந்த ராமு குறைஞ்ச விலையில வித்து நம்ம வயித்துல அடிக்கிறான். அவனுக்கு புத்தி சொல்லணும். நம்மளும் விலைய குறைச்சு விப்போமா அக்கா? வேண்டாம் அஞ்சலி, நம்ம தரமானதை வாங்கியிருக்கோம். ரேட்டை குறைச்சோன்னா நம்ம நஷ்டமாயிடுவோம். நமக்கு லாபம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, முதலீடாவது கிடைக்கணும். நஷ்டம் வரவே கூடாது. நம்ம கடையில இருக்கிற ட்ரம்ஸ் எல்லாத்தையும் நம்ம சொந்தமா உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நம்ம சொந்த பயன்பாட்டுக்கா இத்தனை 100கணக்கான ட்ரம் எந்த பயன்பாட்டுக்கு உதவும் நினைக்கிறா? சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. அந்த ட்ரம்ல பாதிய கட் பண்ணிட்டு மண்ணை போட்டு காய்கறிகளை வளர்ப்போம். காய்கறியா? அதுவும் ட்ரம்லயா? இது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறியாக்கா? கண்டிப்பா ஆகும். வாங்க, இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவோம் அப்படின்னு நினைச்ச 3 பேரும் பிரசாத் சாரதா கிட்ட வந்தாங்க. அத்தை, மாமா, அந்த ட்ரம் வியாபாரம் எப்படியும் நடக்கிறது இல்லையா? நஷ்டத்துக்கு அதை விக்கிறத விட அந்த ட்ரம்ஸ நம்ம வீட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? விவசாயமா? என்ன அனாமிகா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ட்ரம்ல எப்படி விவசாயத்தை பண்ணுவீங்க? பண்ணலாம் அத்தை. நம்ம ட்ரம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு இல்லையா? பாதி ட்ரம்ம நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பெரிய பெரிய தொட்டி மாதிரி ஆக்கலாம். அதுல மண்ணை நிரப்பி மாடி முழுக்க தோட்டம் மாதிரி போடலாம். மண்ணுனா சாதாரண மண்ணு இல்ல, தரமான உரம் கலந்த மண்ணை போட்டு காய்கறிகள் மாதிரியான விவசாயத்தை பண்ணலாம். ஆமா மாமா, அக்கா சொல்றது சரின்னு எங்களுக்கும் தோணுது. மார்க்கெட்ல இப்போ மருந்து கலக்காம வளர்க்குற ஆர்கானிக் காய்கறிகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. நம்ம மாடியிலேயே நம்ம காய்கறிகளை விளைவிக்கலாம். ட்ரம்முங்களை நஷ்டத்துக்கு விக்கிறதுக்கு பதிலு அதுலயே நம்ம விவசாயம் பண்ணோம்னா லாபம் கிடைக்கும்ல. அதுவும் ரெட்டிப்பான லாபம். இந்த வாய்ப்பை தவற விட வேணாம். அப்பா, அனாமிகா யோசனை நல்லா இருக்கும்னு தோணுது. எப்படியோ வியாபாரம் நடக்கறதில்ல இல்லையா? நம்ம எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா இந்த காய்கறியில பாதியை நம்ம விற்கலாம்பா. எனக்கு என்னமோ கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ட்ரம்ல காய்கறிகளை எப்படி வளர்க்கறது? யாராவது கேட்டு சிரிக்க மாட்டாங்க? அட பைத்தியக்காரி, இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம மருமகளுங்க எப்பவும் நம்ம குடும்ப நலனுக்காக தானே யோசிப்பாங்க. நீங்க உடனே சொன்னதை ஆரம்பிங்கம்மா. என்னோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு உங்களுக்கு. இப்படி மாமனார் கிரீன் சிக்னல் காமிச்சதால எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் இந்த வேலையை ஆரம்பிக்க இறங்குனாங்க. மறுநாளே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாப்ல இருந்த ட்ரம் எடுத்துட்டு வந்து தங்களோட வீட்டு மாடிக்கு கொண்டு வந்து வச்சாங்க. 3 மகன்களும் சேர்ந்து அந்த ட்ரம்ம பாதி பாதியா வெட்டினாங்க. 3 மருமகள்களும் தரமான மண்ணு, மாடோடைய சாணம், வேப்ப மாவை கொண்டு வந்து அந்த மண்ணுல கலந்தாங்க. அவனே, ட்ரம்ல நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டியா? தண்ணி ஊத்துனா அது வெளியில போகணும் இல்லையா? போட்டாச்சுக்கா. அது மட்டும் இல்ல, பச்சை மிளகா, தக்காளி, அந்த விதைகள் எல்லாம் கூட போட்டோம். அக்கா, நானு இந்த ட்ரம் முழுக்க கொடி மாதிரி பீர்க்கங்கா, சொரக்கா, இது எல்லாத்தையும் போட்டிருக்கேங்கா. பாவக்கா விதையெல்லாம் கூட நட்டு இருக்கேன். மேல நம்ம பந்தல கூட போடுவோம். அப்ப கொடி நல்லா படர்ந்து பெருசா வரும்ல. ஓகே அஞ்சலி, நம்ம எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்த வேண்டாம். வெறும் மாட்டு எருவு, வேப்ப எண்ணெய மட்டும் போடலாம். இப்படி அந்த கூட்டு குடும்பம் மொத்தமும் ரொம்ப ஆர்வத்தோட ப்ளூ ட்ரம்ல விவசாயம் பண்ணாங்க. தினந்தோறும் காலையில மாலையில எல்லாரும் சேர்ந்து மேல போய் அந்த செடிகளுக்கு கொடிகளுக்கு தண்ணி ஊத்துனாங்க. கொடிகளுக்கு பந்தல் நட்டு ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாங்க. அந்த ப்ளூ ட்ரம் ரொம்ப குவாலிட்டியா இருந்ததுனால அந்த ட்ரம்ல வீரல் விழவே இல்ல. நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. அந்த வீட்டு டெரஸ் முழுக்க பச்சை பசேல்னு காய்கறிகள், செகப்பான தக்காளியால பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு.
கொடிகள்ல இருக்க பாவக்காய் சொரக்காயெல்லாம் கூட ரொம்ப அழகா இருந்தது. அடடா, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே. நம்ம வீட்டு மேல இவ்ளோ ரகரகமான காய்கறி, எங்க பார்த்தாலும் கொத்து கொத்தா காய்கறிகள் காய்ச்சிருக்கு. அனாமிகா, உன்னோட யோசனை நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியையே வர வச்சிருக்கு. நிஜந்தாம்மா, நம்ம மருமகளோட கஷ்டம் சும்மா போகல. வாங்க எல்லாரும் சேர்ந்து காய்கறிகளை பறிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆனந்தமா கூட கூடையா கலர் கலரான காய்கறிகளை பறிச்சாங்க. எல்லா காய்களும் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அத ரமேஷ், சுரேஷ், அருண் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் காய்கறி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ரசாயனமும் கலக்காம வீட்டு மாடியில ப்ளூ ட்ரம்ல விளைவித்த காய்கறிகள்னு சொல்லி வித்தாங்க. ஊர் மக்கள் ஆர்வமா வாங்கினாங்க. ரமேஷ், உன்கிட்ட இருக்க காய்கறிகள்லாம் நல்ல ருசியா இருக்கு. மார்க்கெட்ல கிடைக்கிறத விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. தினமும் உங்க காய்கறியை தான் வாங்குதோம். ரொம்ப சந்தோஷங்க. எங்க வீட்ல இருக்கிற எல்லா பெண்களும் சேர்ந்து எந்த ஒரு மருந்தையும் போடாம வளர்க்குற காய்கறிகள் இது. இப்படி காய்கறி வியாபாரம் அவங்க நினைச்சதை விட பெரிய சக்சஸ கொடுத்துச்சு. ட்ரம்ல கிடைக்கிற லாபத்தை விட அதுல கிடைக்கிற காய்கறிகள்ல வித்தது மூலமா கிடைக்கிற பணம் அதிகமாவே இருந்துச்சு அவங்களுக்கு. இதனால அவங்க ட்ரம் வியாபாரத்தை அப்படியே நிறுத்திட்டு காய்கறி வியாபாரத்தை தொடர்ந்தாங்க. இன்னொரு பக்கம் போட்டியா கடைய ஆரம்பிச்ச ராமுவோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. ராமு கிட்ட ட்ரம்ம வாங்கின கஸ்டமர்கள் எல்லாரும் ரொம்ப கோபமா அந்த ஆள் கடைக்கு வந்தாங்க. யா ராமு, வெளியில வா. உன்கிட்ட நேத்து தான் இந்த புளு ட்ரம்ம வாங்கிட்டு போனேன். தண்ணிய நிரப்பின உடனே அடிபாகம் உடைஞ்சு மொத்த தண்ணியும் போயிடுச்சே. ஆமாயா ராமு, அரை விலைன்னு சொல்லி பேராசப்பட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போனதுக்கு எங்களை ஏமாத்திட்டீங்களே. தண்ணி ஊத்துனா வெயிட் தாங்க மாட்டேங்குது. அடடே, இதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னு நீங்க தானே போட்டி போட்டி என்கிட்ட வாங்குனீங்க. குறைஞ்ச விலையில வாங்குனா இப்படி உடையிற மாதிரியான பொருளையா தருவ? அந்த பிரசாத் ஐயோட ட்ரம் அதிக விலையா இருந்தாலும் குவாலிட்டியா இருந்தது. அந்த வீட்டு மருமகளுங்க அந்த ட்ரம்மை கொண்டு போய் அதுல மண்ணை போட்டு விவசாயம் பண்ணி காய்கறி விளை வச்சு விற்கிறாங்க. வான் ட்ரம் என்னடானா தண்ணிக்கு கூட தாங்க மாட்டேங்கு. மரியாதையா எங்க பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இப்படி ராமுவோட கடைக்கு வந்த கஸ்டமர்கள் ட்ரம்மை எல்லாம் உடைச்சு அவன்கிட்ட சண்டை போட்டு பணத்தை திரும்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. இதனால அவனுக்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டுச்சு. கடையவே மூட வேண்டியதாயிடுச்சு. இதனால தன்னோட தப்பு என்னங்கறத உணர்ந்த ராமு, ஐயோ கடவுளே, பேராசப்பட்டு போட்டி போட்டுட்டு கடையை திறந்த, நாணயமில்லாத பொருளை வாங்கி வித்த. பிரசாத் ஐயாவோட நேர்மையான வியாபாரத்தை கெடுக்கணுங்கிற நோக்கத்துல கடையை ஆரம்பிச்சதுதான் தப்பு. அதனோட பலனை நான் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா ராமு அவரோட கடையை காலி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பிரசாத் சாரதா குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வெற்றிகரமா வியாபாரம் பண்ணாங்க. பாத்தியாமா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சா அது நமக்கே கெடுதலா போய் முடியும். ஆமா சாரதா, அம்மா அனாமிகா, அவனி, அஞ்சலி, உங்க 3 பேரால இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மரியாதை, மானம், பணம் எல்லாம் கிடைச்சது. நம்ம தரமான ப்ளூ ட்ரம்மால தான் தைரியமா மாடியில விவசாயம் பண்ண முடிஞ்சது. நல்ல தரம், கடின உழைப்பையும் போட்டோம்னா வெற்றி நிச்சயங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. இதெல்லாம் உங்களோட ஆசிர்வாதம் மாமா. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இதையெல்லாம் பண்ணதுனாலதான் இது சாத்தியமாச்சு. இப்படி அந்த 3 மருமகள்களும் ஒத்துமையாலையும் அவங்களோட புத்திசாலித்தனத்தாலையும் அந்த ப்ளூ ட்ரம்ல விவசாயம் பண்ணது மூலமா ஊர் மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைச்சதோட மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு பலமும் செல்வமும் சந்தோஷமும் அளவுக்கு அதிகமாவே கிடைச்சது. பிரச்சனையே இல்லாம வாழ்ந்து வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாத் வீட்ல இருக்க மனுஷங்களுக்கு மத்தியில ஒற்றுமை எவ்வளோ இருக்கோ அந்த வீடு அதை விட ரொம்ப சின்னது. வெயில் காலம் வந்த உடனேயே அந்த வீட்ல இருக்கிறது நரகமா மாறுச்சு. வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடினாலும் வேர்த்து ஊத்தி எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஃபேன்ல இருந்து அனல் காத்து வந்துச்சே தவிர புழுக்கம் இல்லாம இல்ல. அந்த வீட்ல 8 பேர் இருந்ததுனால புழுக்கத்துக்கு கொஞ்சம் கூட குறையே இல்ல. அடடடடடே, என்னங்க இந்த புழுக்கம்! ராத்திரி 11 ஆனாலும் இந்த புழுக்கம் போக மாட்டேங்குது. அனாமிகா, இந்த புழுக்கத்துக்கு தொண்டை வறண்டு போகுது. தண்ணி கொண்டு வாமா. என்னவோ இந்த வெயில் காலம் ராத்திரி பகலுன்னு நம்ம குடிசை வீட்டை நெருப்பு குழம்பா மாத்துது இது. உண்மைதான் அத்த. இந்தாங்க, இந்த வருஷம் வெயில் இன்னும் அதிகமா இருக்குல்ல. நம்ம எவ்வளவு விசிறிக்கிட்டாலும் அனல் குறைய மாட்டேங்குது. உள்ள இந்த அறை ரொம்ப சின்னதில்ல, அதனாலதான் எல்லாருக்கும் இவ்ளோ புழுக்கமா இருக்கு. ரமேஷ்,
நீங்க அந்த ஃபேன் ஸ்பீட் அதிகரிக்கலையா? அனாமிகா, அது ஏற்கனவே 5ல தான் இருக்கு. ஆனா அந்த ஃபேன்ல வெறும் அனல் காத்து மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. அது எதனால தெரியுமா? இந்த ஓடு பகலெல்லாம் அனல் இழுத்துக்கிட்டு ராத்திரியில அப்படியே வீட்டுக்குள்ள அனுப்புது. ஆமாமா அனாமிகா, செவத்துல கூட அனல் அப்படியே இருக்கு. டே ரமேஷா, நீயும் தம்பிங்களும் மேல மாடியில படுத்துக்கலாம்ல, அங்கேயாவது கொஞ்சம் காத்து வரும். அப்பா, மேல இன்னும் மோசமா இருக்குப்பா. தரையில இருந்து சூடா இருக்கு, மேல இருந்து அனல் காத்து வீசுது. இங்க இருந்து எங்க போனாலும் இந்த அனல்ல இருந்து தப்பிக்கவே முடியல. எங்களை விட எங்க மனைவிகளோட நிலைமை ரொம்ப மோசம். கிச்சன்ல அந்த நெருப்பு கிட்டேயே இருந்து ரூம்லயும் படுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அவனி இந்த சூட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கா. அழாம என்ன பண்றது சுரேஷ்? காத்து வராம மூச்சே விட முடியல. ஃபேன் கிட்ட உட்காந்தாலும் வேர்த்துக்கிட்டே தான் இருக்கு. என் ஸ்கின்னுல எல்லாம் ரேஷ் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இருந்தா தூக்கம் வரல. நம்ம பட்டணத்துக்கு போயிடலாமே ப்ளீஸ். என்னால கூட இங்க இருக்கவே முடியல அருண். நாளைக்கு நம்ம எங்க ஊருக்கு போயிடலாமா? அங்க ஒரு ஏசியாவது இருக்கு. இந்த சின்ன வீட்ல இப்படி இருக்க முடியலப்பா, புழுக்கமா இருக்கு. கிராமம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கஷ்டம். அஞ்சலி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரம் ஓடி போறது இல்ல. இங்க இருக்கிற அன்பு பாசம் எங்க போனாலும் கிடைக்காதுமா. நம்ம இந்த சூட்டை எப்படி தணிக்கிறதுங்கறத பத்தி யோசிச்சு பார்க்கணும். இங்க பாருங்க ரமேஷ், என்னங்க, நம்ம பிரச்சனைக்கு பரிகாரம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. நம்ம இன்னைக்கு ராத்திரி வீட்டு எதிரில ஆலமரம் இருக்குல்ல, அது கீழே படுத்தா எப்படி இருக்கும்? அந்த மரம் நம்ம வீட்டுக்கு ரத்தின கவசம் மாதிரி இல்ல? ஆமாமா, அந்த இடத்துல கொஞ்சம் காத்து வரும். இந்த வெயிலையும் புழுக்கத்தையும் திட்டுறத விட்டுட்டு பேசாம இந்த வேலையை செய்யலாம். அனாமிகாவோட ஐடியா எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த புராதன ஆலமரம் ரொம்ப பெருசு. அதுக்கு அடியில பகல்ல கூட சில்லுன்னு இருக்கும். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் கட்டில எடுத்துக்கிட்டு ஆலமரத்துக்கு கீழே வந்தாங்க. 3 மருமகள்களும் கட்டில்ல வந்து படுத்தாங்க. ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு. வானத்துல நட்சத்திரங்கள் இருந்தது. ஆனா ஏதோ ஒரு பயம் இருந்தது. இங்க காத்து நல்லாதான் வருது, ஆனா ஏதோ ஒரு பயம் இருக்குக்கா. இந்த ஆலமரத்துல இருந்து ஏதாவது மேல விழுந்துருச்சுன்னா, இது பழைய மரம் இல்லையா? இதனோட கிளை ஏதாவது உடைஞ்சு மேல வந்து விழுந்துருச்சுன்னா? அக்கா, கட்டிலுக்கு அடியில பாம்பு போகுமோன்னு எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த ஆலமரம்னாலே ஏதேதோ கதை சொல்லுவாங்க. காத்து நல்லா அடிச்சாலும் இந்த பயத்தினால தூக்கம் வர மாட்டேங்குது. அனாமிகா அக்கா, நீ எப்படி இவ்ளோ தைரியமா இருக்க? பயம் எதுக்கு அஞ்சலி? இயற்கை எப்பவும் நமக்கு கெடுதல் செய்யாது. ஆனா உங்க பேச்சுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. தரையில படுத்தா பாம்பு தேள் எல்லாம் வருமேன்னு பயம் இருக்கு. மரத்துல இருந்து குச்சி ஏதாவது விழும், நமக்கு புழுக்கம் இல்லாம இருக்கணும். அதே மாதிரி பயம் இல்லாமலும் இருக்கணும். அந்த மரத்து மேல நம்ம இருந்தா இந்த பிரச்சனை எதுவும் வராதுல. காத்தும் நல்லா வரும், கீழே இருக்க பிராணிகள் பயமும் இருக்காது. என்னம்மா சொல்ற நீ? மரத்து மேலையா? நம்ம என்ன பறவைகளா இல்ல குரங்குங்களா மரத்து மேல படுத்து தூங்கறதுக்கு? இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. அது இல்ல அத்த, பறவைகள் கிட்ட இருந்து நம்ம ஒரு பாடத்தை கத்துக்கணும். காத்து எங்க சில்லுன்னு அடிக்குதோ அங்க அதுங்க கூடு கட்டிக்கும். இந்த ஆலமரத்து கிளையெல்லாம் எவ்வளவு பலமா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு கிளையிலயும் ஒவ்வொரு வீடு கட்டுற அளவுக்கு இடம் இருக்கு. நம்ம ஒரு கிரீன் ஹோமையே கட்டலாமே. என்ன சொல்றமா அனாமிகா? நிஜமாவே மரத்து மேல வீடு கட்டலாமா? அது எப்படிமா சாத்தியம்? சின்ன புள்ளையில நான் ஊஞ்சல் கட்டி மட்டும்தான் பாத்திருக்கேன். சாத்தியம்தான் மாமா. அந்த காலத்துல ராஜாக்கள் வேட்டைக்கு போகும்போது மரத்து மேல இந்த மாதிரி இடம் கட்டி படுத்துப்பாங்க. இப்போ இந்த காலத்துல எல்லாம் ட்ரீ ஹவுஸ் அப்படின்னு பெரிய பெரிய ரிசார்ட்ல எல்லாம் கட்டுறாங்க. நம்ம கூட இந்த ஆலமரத்து மேல இருக்க 3 பிரதானமான கிளையில 3 சின்ன வீடு, அதாவது மூங்கிலால வைக்கோலால இது எல்லாம் வச்சு சின்ன சின்ன அறைகளை ஏற்பாடு பண்ணலாம். நிலத்தோட சூடு இருக்காது, மேல இருந்து சில்லுன்னு காத்து மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும். பாம்பு பூச்சி பயம் இருக்காது. இது நமக்கு ஒரு சம்மர் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அனாமிகா, ஓ யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு எவ்வளவு செலவாகும்? என்னங்க, இதுக்கு அவ்வளவு செலவெல்லாம் ஆகாதுங்க. நம்ம கிட்ட இருக்கிற மூங்கில், மரத்துண்டுகள், வைக்கோல் இதுவே போதும். வேலைக்காரங்க மட்டும்தான் வேணும். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இத பண்ணிரலாம். வெறும் 2 நாள்ல வேலையெல்லாம் முடிஞ்சிரும். இயற்கைக்கு நம்ம கெடுதல் நினைக்க கூடாது, அது நமக்கு கெடுதல் நினைக்காது. அதுக்கு மறுநாள் காலையில எல்லாரும் மரத்தடியில நின்னுக்கிட்டு மரத்தை பாத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா ஒரு காகிதத்துல பிளான போட்டு காமிச்சா. அதுல அவ என்ன சொல்ல வராங்கிறது தெளிவா புரிஞ்சுது. எங்க பாருங்க, இந்த தெற்கு பக்கம் இருக்கிற கிளையில உங்களுக்கும் எனக்கும் ஒரு வீடு கட்ட போறோம்.
அதுக்கு மேல வடக்கு திசையில இருக்க ஒரு கிளை மேல அவனுக்கு சுரேஷுக்கு, இந்த பக்கம் அஞ்சலிக்கும் அருணுக்கும். அப்போ மாமாவும் அத்தையும் இந்த வீட்லயே படுத்துக்கலாம். ஏன்னா நம்ம 3 பேரும் வெளியில வந்துட்டோம்னா வீட்ல அவங்களுக்கு இடம் இருக்கும்ல, காத்தும் நல்லா வரும், புழுக்கமும் இல்லாம இருக்கும். அக்கா, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டோம்னா ராத்திரி தூக்கத்துல போறண்டா மேல இருந்து கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் விழ மாட்டோண்டி. மூங்கிலால நல்ல பலமான வாசல் வைக்கலாம். கீழே ஃப்ளோரிங்க மரத்தால செய்யலாம். சுத்தி செவர் மாதிரி 3 அடிக்கு சுவர்களை எழுப்பலாம். காத்து வரும், ஆனா நம்ம கீழே விழலாம் மாட்டோம், ஜாகிரதையா இருக்கலாம். இது ஒரு கூடு மாதிரி. ஆஹா, கேட்கவே நல்லா இருக்கே. ஒரு ரிசார்ட் மாதிரி இருக்கும்லக்கா. நான் இப்பவே யூடியூப் காரங்களெல்லாம் கூப்பிடுறேன். நம்ம வீடு நம்ம ஊர்லயே ஃபேமஸ் ஆகணும். ஆனா அனாமிகா, ஊர்ல இருக்கவங்க பார்த்து சிரிச்சா பிரசாதோட மருமகளுங்க மரத்து மேல குடும்பம் நடத்துறாங்கன்னு சொன்னா அசிங்கமா இருக்காதா? வீடு இல்லாம மரத்து மேல படுத்திருக்காங்களான்னு கேட்க மாட்டாங்க? அத்தை, ஊர்ல இருக்கவங்க ஏதோ சொல்றாங்கன்னு நம்ம புழுக்கத்துல கஷ்டப்படணுமா? இப்படியே போச்சுன்னா உடம்புதான் கெட்டு போகும். நம்ம எந்த தப்பும் பண்ணலையே அத்தை. நம்ம இயற்கைக்கு கொஞ்சம் நெருக்கத்துல போய் வாழறோம். நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் ஊர் முழுக்க இதே மாதிரி மரத்துல வீடு கட்டி தூங்குனாங்கன்னா இந்த அனல்ல ஏசி எல்லாம் விட இந்த மரத்து காத்து தான் ஆரோக்கியமானது. அனாமிகா சொல்றது நிஜந்தா சாரதா. என் மருமகளோட யோசனையில ஏதோ மேஜிக் இருக்கு. ரமேஷா, வேலைய ஆரம்பிடா. மூங்கிலு, மரம், வைக்கோலெல்லாம் வரவழைங்க. நான் கூட உங்களுக்கு உதவி செய்யறேன். அனாமிகாவோட ஊக்கத்துல வேலை வேக வேகமா நடந்தது. அனாமிகா ஒவ்வொரு கிளையிலையும் பக்கத்துல இருந்து பரிசீலனை பண்ணி வெயிட் எங்க இருக்கணும்னு கணக்கு போட்டு பார்த்தா. ரமேஷ், சுரேஷ், அருண் உற்சாகமா வேலைய பார்த்தாங்க. ஒரே வாரத்துல அந்த மரத்து மேல 3 சின்ன சின்ன வீடுகளை அழகா உருவாக்கி இருந்தாங்க. ஊர் மக்கள் வந்து விசித்திரமா அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அனாமிகா அந்த வீட்ல பூக்களால அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா. அக்கா, இது வீடு கிடையாது, ஒரு சின்ன சொர்க்க வாசல். உள்ளுக்குள்ள பாய விரிச்சு சின்ன சின்ன விளக்கு வச்சிருக்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த மரத்து வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. அட ஆமாக்கா, நான் சின்ன சின்ன பேட்டரி LED லைட் எல்லாம் கூட வச்சேன். ராத்திரி நேரத்துல இந்த மரம் மின்மினி பூச்சி மாதிரி இருக்கும். நட்சத்திரம் மாதிரி மின்ன போகுதுக்கா. இப்பவே சில்லுன்னு காத்து வருது. கீழே இருக்க சூடு இங்க தெரியவே இல்ல. அம்மா அனாமிகா, நீ நிஜமாவே எங்க வீட்டு மகாலட்சுமிம்மா. அந்த சின்ன வீட்டை விட்டுட்டு இங்க சந்தோஷமா வாழ வந்திருக்கீங்க. என் புள்ளைங்க கூட இந்த வேலையில எவ்ளோ விஷயம் கத்துக்கிட்டானுங்க. உண்மைதாம்மா அனாமிகா, உன் பேச்ச கேட்டதுனால இப்ப நாங்க ரொம்ப பெருமிதம் அடையறோம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து, அடடா என்ன யோசனைப்பா இது, பிரசாதோட மருமகளுங்க ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அத்த, கடின உழைப்பு போட ரெடியா இருந்தா சுகம் தானாவே வந்துரும் அத்த. நம்ம பிரச்சனைய பார்த்து அழக்கூடாது. அந்த பிரச்சனைய நம்ம ஒரு வாய்ப்பா மாத்திரணும் அத்த. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் இந்த மரத்து மேல இருக்க வீட்லயே படுக்கலாம். வாங்க, எல்லா பொருளையும் வீட்டுக்குள்ள வைக்கலாம். இன்னைக்கு ராத்திரி பண்டிகை மாதிரி இருக்கணும். மரத்து மேல இருந்த அந்த வீட்ல ராத்திரி சிலு சிலுன்னு காத்து வந்தது. 3 மருமகள்களும் அவங்க வீட்ல செட்டில் ஆனாங்க. சுத்தி நிசப்தமா வெறும் இலைகள் ஆடுற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி 3 மருமகளுக்கும் மறக்க முடியாத அனுபவம் கிடைச்சது. கீழே பிரசாதும் சாரதாவும் உள்ளுக்குள்ள வீட்ல படுத்துட்டாங்க. மரத்து மேல இருந்த மருமகள்களுக்கு இயற்கையோட பேசுற மாதிரி இருந்தது. அனாமிகா அவளோட வீட்ல இருந்து ஜன்னல் வழியா பக்கத்துல இருந்த அவனி அஞ்சலி கிட்ட பேசினா. அவனி, அஞ்சலி, இங்க உங்களுக்கு தூக்கம் வருதா? எப்படி இருக்க அனுபவம்? வானமே நம்ம பக்கத்துல வர மாதிரி இல்ல? அக்கா, சூப்பர்க்கா. நம்ம பழைய வீட்ல இருந்தோம்னா வேர்வையால நேரம் குளிச்சிருப்போம். இங்க காத்த பாத்தியா, சிலு சிலுன்னு குளு குளுன்னு இருக்குதுக்கா. இங்க கொசு கூட கிடையாதுக்கா. இவ்ளோ மேல காத்து நம்மள தழுவிட்டு போகும்போது இளையராஜா பாட்டு கேக்குற மாதிரி இருக்கு. அட ஆமாக்கா, நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப பக்கத்துல தெரியுதுக்கா. இயற்கை நம்மள ஃப்ரீயா சுவாசிக்க வச்சிருக்கு. தேங்க்ஸ்கா. உன்னோட ஐடியாவால எங்களுக்கு ஒரு புது உலகமே கிடைச்சிருக்கு. நம்ம எங்கேயே பெர்மனண்டா இருந்துடலாமா? இது வெறும் ஆரம்பம்தான் அஞ்சலி. நாளைக்கு நம்ம இந்த மரத்துல சின்ன சின்ன ஹேங்கிங் செடியெல்லாம் கூட வைக்கலாம். இந்த மரத்து மேல வீடு நம்ம ஊருக்கே ஒரு உதாரணமா இருக்கணும். இயற்கைய நம்ம நேசிச்சோன்னா அது திரும்ப நம்மள நேசிக்கும்னு ஊர் மக்களுக்கு தெரியணும். இப்ப நம்ம தூங்க போலாம். நாளைக்கு மறுபடியும் நமக்கெல்லாம் வேலை இருக்கு. மறுநாள் காலையில சூரிய கதிர்கள் அந்த இலைகளுக்கு நடுவுல வந்து மருமகள்கள் முகத்துல பட்டுச்சு. சாரதா அவங்க 3 பேரையும் கூப்பிட்டாங்க.
அம்மா அனாமிகா, எந்திரிச்சிங்களா? சுட சுட காஃபி ரெடியா இருக்கு. ராத்திரி தூங்குனீங்களா? ஏதாவது சத்தம் வந்துச்சா? எந்திரிச்சிட்டோம் அத்தை. ராத்திரி நல்லா தூக்கம் வந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. காஃபியை குடிச்சிட்டு மேல வந்து மறுபடியும் சுத்தம் பண்ணலாம். அத்தை, எனக்கு இங்க இருந்து இறங்கவே பிடிக்கல அத்தை. எங்கேயே உட்காந்து காஃபி குடிக்கணும் போல இருக்கு அத்தை. ஆனா ஆமா அத்தை, நாங்க இங்க இருந்தே பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடுறோம். மாமா, நீங்க கூட மேல வாங்க. இங்க வந்து பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்குன்னு. கண்டிப்பா வரேம்மா. என் மருமக அனாமிகா பண்ண இந்த விந்தைய பக்கத்துல இருந்து பார்க்காம போவனா? இந்த வெயில் காலம் முழுக்கவும் 3 மருமகள்களும் மரத்து மேல உள்ள வீட்லயே இருந்தாங்க. அனாமிகாவோட முயற்சியால 3 மருமகள்களும் ஒன்னா இருந்தாங்க. அந்த சின்ன வீட்டு பிரச்சனைகளை ஒரு மிகப்பெரிய சாகசமா மாத்தி அவங்க வாழ்க்கைய வசதியாக்கிட்டாங்க. அவங்கள பார்த்து ஊருக்குள்ள இருந்த இன்னும் சிலர் மரத்து மேல இதே மாதிரி அழகான வீடுகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. அத்தை, பாத்தீங்களா? நம்ம ஆரம்பிச்ச இந்த புதிய முயற்சி ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இயற்கையோட ஒன்றி வாழறதுல தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மைதாம்மா. வீடு சின்னதா இருந்தாலும் யோசனை பெருசா இருந்தா அந்த யோசனையால அந்த வீட்டையே சொர்க்கமா மாத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே உங்களாலதாம்மா. பிரசாதோட வீட்ல இப்ப புழுக்கம் இல்ல. சிலு சிலுன்னு காத்து வந்தது. அவங்க 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்தாங்க. அனாமிகாவோட புத்திசாலித்தனம், அவளோட விவேகம் அந்த குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போச்சு. அந்த ஆலமரம் வெறும் ஒரு மரம் இல்ல, அந்த வீட்டு ஆனந்தத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு கோவிலா மாறுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.